இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணிக்கு எலும்பு மட்டன் கறி அது கூட கத்தரிக்காய் சேர்த்து நம்ம சால்னா செய்ய போகிறாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான சால்னா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மட்டன் கத்தரிக்காய் சால்னா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த 2 பருப்பும் சேர்த்து சால்னா செய்கிறப்ப தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டோங்க. இது கூட நம்ம 1 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. சிறிய தக்காளி பழம் 3 கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் 300 கிராம் எடுத்துருக்கோங்க. எலும்பு கறியாக எடுத்துருக்கோம். கொழுப்பு சேர்த்து எடுத்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு பருப்போடு நம்ம சேர்த்துக்கிட்டோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம் பாருங்கள். 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை வச்சுருக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை வச்சுருக்கோம். புதினா சிறிதளவு வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா குழைவாக வெந்து வரணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்க்க மாட்டோங்க, அதனால் ஆயில் இதிலேயே நம்ம சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கத்தரிக்காய் நல்லா வெந்து வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க. அரை மாங்காய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுவுமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம மட்டன் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. மட்டன் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கத்தரிக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை சேர்த்துக்கணுங்க. இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்க்குறப்போ அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு மட்டன் கத்தரிக்காய் சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.